எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 23, 2026 வியாழக்கிழமை. நாம் நாலொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 23வது பாசுரம். இந்த பாசுரத்தோட சிறப்பு என்னென்னா, இது பெரியாழ்வாரோட 2ஆம் திருமொழி. இது 23வது பாட்டிலேருந்து 43வது பாட்டு வரைக்கும் 2ஆம் திருமொழியில் வரும். நம்ம இப்போ பாட்டுக்குள்ளே போகலாம். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போதந்த பேதை குலவி பிடித்து சுவைத்துண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயிர் காணீரே. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போதந்த பேதை குலவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயிர் காணீரே. இப்படிதான் இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டும் 2 தடவை பாடணுன்றதுல குறிப்பு இருந்தது. அது நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இப்போ பாட்டுக்குண்டான வரிக்கு வரி அர்த்தத்துக்குள்ளே போவோம். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி. சீதக்கடல்ன்றது இங்கே திருப்பார்கடலை சொல்கிறாங்க. திருமால் சயனித்திருக்கும் திருப்பார்கடலை சொல்கிறாங்க. அமுத அன்ன தேவகி, பார்க்கடலிலிருந்து வந்த அமிர்தம் போல தேவகி இருக்கா. அந்த தேவகி வயிற்றுல கிருஷ்ணர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோதை குழலால் அசோதைக்கு போதந்த. கோதைன்றது நம்ம ஆண்டாள் சொல்லலாம். இன்னொரு பக்கம் கோதைன்றது மாலை, அந்த இதுக்கும் ரிலேட் பண்ணலாம். குழலால் அசோதைக்கு போதந்த, அழகான கூந்தலுடைய தேவகி அசோதைக்கு போதந்தன்னா யசோதைக்கு கிருஷ்ணரை தந்திருக்கா அப்படின்ற மாதிரி. பேதை குலவி பிடித்து சுவைத்து உண்ணும். பேதைன்றது இளமையை சொல்கிறது. குலவின்றது குழந்தை. அந்த குழந்தை அவன் காலையே பிடிச்சு வாயில் வச்சுக்கிறத இங்கே மேற்கோள் காட்டுறாரு. இது ஒரு அழகான காட்சி. அந்த இளஞ்சிறு குழந்தை தன் கைகளை பிடித்து சுவைத்து உண்ணுதா அப்படின்ற மாதிரி. பாதக் கமலங்கள் காணீரே, அவனோட பாதங்களை பாருங்கள். திருமாவளோட திருவடிகளை சரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தாமரை போன்ற திருவடிகளை குழந்தை கிருஷ்ணன் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அடுத்து பவளவாயிர் காணீரே, பவளம் போன்ற சிவந்த வாயை உடையவனை பாருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நீங்கள் டெய்லி ஒரு பாசுரம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.